உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீங்க பண்ற இந்த கேவலமான வேலையெல்லாம் பார்க்கும்போது நான் மட்டும் இல்ல, என் இடத்துல எந்த பொண்ணா இருந்தாலும் இப்படிதான் நடந்துப்பா. நீ மட்டும் என்ன ரொம்ப யோக்கியமா? என் பையனுக்கு உன் பொண்ணு மேல பாசம் குறைஞ்சிட கூடாதுன்னு நீ சுயநலமா இருக்க போய் தானே என் பையனால உருவான கருவை நீ அழிக்க நினைச்ச. அத நான் என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு என் பையனை என்கிட்ட இருந்து ஒரேடியா பிரிச்சு ஃபாரினுக்கு கூட்டிட்டு போகணும்னு யோசிச்சவ தானே நீ? இப்ப வரைக்கும் எனக்கு அப்படி ஒரு எண்ணம் இல்ல. ஆனா இப்ப சொல்றேன், உங்கள மாதிரி ஒரு அம்மாவுக்கு அவர் பையனா இருக்கிறத விட எனக்கு புருஷனா இருக்கிறதே நல்லதுன்னு தோணுது. அப்போ என்கிட்ட இருந்து என் பையனை நீ பிரிச்சிருவியா? நான் பிரிக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க பண்றதெல்லாம் தெரிஞ்சா அவரே உங்களை விட்டு பிரிஞ்சிருவாரு. இல்ல, ஆதி ஏன் புள்ள, ஏன் ரத்தம். அதுதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. ஆதி மாதிரி ஒருத்தருக்கு அம்மாவா இருந்துகிட்டு நீங்க எப்படி இவ்ளோ சீப்பா இருக்கீங்க? ஆதி எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறவரு, அவருக்கு அம்மாவா இருந்துகிட்டு நீங்க எல்லாரையும் கெடுக்க நினைக்கிறீங்க. எனக்கு அதுதான் எப்படின்னு புரியவே மாட்டேங்குது. நான் கெடுக்கணும்னு நினைச்சிருந்தா உனக்கெல்லாம் இப்படி ஒரு வாழ்க்கையே கிடைச்சிருக்காது. அத ஞாபகத்துல வச்சுக்கோ. நீங்க ஏற்கனவே என் வாழ்க்கையை கெடுத்துட்டு தானே இதை கொடுத்திருக்கீங்க. அதுவும் நீங்க ஒண்ணு விருப்பப்பட்டு கொடுக்கல, ஆதியால நடந்துச்சு. நீங்க எதுவும் பண்ணலல்ல? ஆமா, உன்ன மாதிரி ஒண்ணும் இல்லாத ஒருத்திய என் மருமகளா ஏத்துக்கிட்டல. நீ இதுவும் பேசுவ, இன்னமும் பேசுவ. என்ன எதுவும் இல்லன்னு சொல்றீங்க? என்கிட்ட உங்களை மாதிரி பணம் தான் இல்ல, ஆனா மானம் இருக்கு, உண்மை இருக்கு, நேர்மை இருக்கு. ஒரு பொண்ணா இருக்கிறதுக்கு என்ன தகுதி வேணுமோ அது எல்லாமே என்கிட்ட இருக்கு. நீங்க ஒண்ணு எனக்கு வாழ்க்கை பிச்சு போடல. நீங்க வாசுவ கொண்ட பாவத்துக்கு ஆதியை கொடுத்து பிராயச்சித்தம் தேடிக்கிட்டீங்க. ஆதிக்காக மட்டும்தான் நான் உங்களை பொறுத்துட்டு இருக்கேன். இல்லனா பாரதியோட கோவத்துக்கு முன்னாடி நீங்க என்ன சாம்பல் ஆயிருப்பீங்க. இங்க பாருங்க, இத நீங்க எச்சரிக்கையா எடுத்துக்கிட்டா கூட பரவாயில்ல. ஆனா இதான் உங்களுக்கு கடைசி வார்னிங். திரும்பவும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் எதுவும் பண்ண மாட்டேன். என் பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு இங்க இருந்து போயிட்டே இருப்பேன். அப்புறம் வீட்டுக்கு வந்த உங்க பையனுக்கு நானும் தமிழும் இங்க இல்லைன்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்பவாவது நானும் தமிழும் மட்டும்தான் இருக்கோம். இப்ப இன்னொரு உயிரும் சேர்ந்து இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல ஆதி என்னெல்லாம் பண்ணுவார்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஆதி வர வரைக்கும் ஆதியோட அம்மாவா அமைதியா இங்க இருக்கிறதுனா மட்டும் இருங்க. இல்லையா இப்பவே கிளம்புங்க. அவர் வந்ததும் நானே போன் பண்ணி சொல்றேன். அப்ப திரும்பவும் வந்து உங்க பையனை கொஞ்சிட்டு போங்க. காஃபி டீ ஏதாவது வேணுமா? ஏதாவது வேணும்னா கேளுங்க. ஒரு மருமகளை உங்களுக்கு செய்யறதுல நான் எந்த குறையும் வைக்க மாட்டேன். பாரதி, சாரி டி, லேட் ஆயிடுச்சு. ஏய், அழகர் அம்மா அவ்வளவு மோசம்லாம் இல்லடி. அவங்க அப்பா தான் கொஞ்சம் முறப்பா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏய் பாரதி, ஏய் என்னடி ஆச்சு? பாரதி, உன்கிட்ட தான் கேக்குறேன், என்னாச்சு? ஆதியோட அம்மா. ஆதியோட அம்மா? ஏய், அவங்க திரும்ப ஏதாவது சண்டை போட்டாங்களா உன் கூட? சண்டை போடலடி, அதுக்கும் மேல. ஹே, என்னடி இவ்வளவு மோசமானவங்களா இருக்காங்க? பாரதி, எனக்கு என்னமோ அவங்க சாதாரணமா வந்திருக்கிற மாதிரி தெரியல. அவங்க வந்ததுல ஏதோ பெருசா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அவங்க பண்றதெல்லாம் ஆதி மேல இருக்கிற பாசத்துல மட்டும் பண்ற மாதிரி தெரியல. மனசுல வேற எதையோ வச்சுட்டு பண்ற மாதிரி தான் இருக்கு. எனக்கும்
அப்படிதான் தோணுதுடி. நடக்கிறதெல்லாம் பார்த்தா இது உன்னையும் அத்தையும் பிரிக்கிறதுக்கு நடக்கிற மாதிரி இல்ல, உன்னையும் ஆதியும் பிரிக்கிற மாதிரி தாண்டி இருக்கு. பாரதி, நீ இந்த நேரத்துல தாண்டி பொறுமையா இருக்கணும். அவசரப்பட்டோ கோவப்பட்டோ நீ எதுவுமே பண்ணிராத. அப்புறம் அதை வச்சே உங்க அத்தை ஏதாவது பண்ண ட்ரை பண்ணாலும் பண்ணுவாங்கடி. ஏண்டி இவங்க வீரத்தை என்ன மாதிரி ஒருத்தைய கஷ்டப்படுத்தி தான் நிரூபிக்கணுமா? இல்ல எல்லா பணக்காரங்களும் இப்படிதானா? எனக்கும் கல்யாண வாழ்க்கைக்கும் ராசியே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏய் லூசாடி நீ. எங்கேயோ ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆகுங்கிறதுக்காக எல்லா பஸ்ஸும் ஆக்சிடென்ட் தான் ஆகும்னு நினைச்சு பஸ்லயே ஏற மாட்டியா? எல்லா பஸ்ஸையுமே சொல்லல. நான் ஏறுற பஸ் மட்டும் ஏண்டி ஆக்சிடென்ட் ஆகுது? யோசிச்சு பார்த்தா வருஷத்துல 365 நாள்ல வெறும் 65 நாள் மட்டும் தான் நான் சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருப்பேன்னு நினைக்கிறேன். மீதி 300 நாளும் இதே புலம்பலும் சோகமும் தான். பாரதி, அப்படியெல்லாம் எதுவும் இல்லடி. உன் அத்தை பண்ற தப்புக்கு நீ என்னடி பண்ண முடியும்? அதான் ஏன்னு கேக்குறேன். அவங்களே என் வாழ்க்கையை கெடுப்பாங்க, திரும்பவும் அவங்களே என் வாழ்க்கைக்குள்ள வருவாங்க. வந்து என்னமோ என்ன சந்தோஷப்படுத்துற மாதிரிலாம் பண்ணிட்டு அவங்களே எல்லாத்தையும் கெடுக்குறாங்க. என்ன பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுது? நான் என்ன அவங்க கிட்ட சொத்து சுகமா கேட்டேன்? நிம்மதியான வாழ்க்கையை தானே கேட்டேன். அத கூட என்ன வாழ விடாம இப்படி சித்திரவதை பண்றாங்க. சரி விடு, ஆதி வந்ததும் நம்ம எல்லாத்தையும் பேசிக்கலாம், சரியா? முடியலடி. அன்னைக்கு ஆதி என்கிட்ட வந்து அம்மா இங்க வர விருப்பப்படுறாங்க, வர சொல்லவா வேண்டாமான்னு அவ்வளவு தயங்கி தயங்கி கேட்டாரு. எனக்கு அவர் அப்படி கேட்கும் போது ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சி ஆயிடுச்சு. எனக்கு விருப்பம் இல்லைனாலும் ஆதிக்காக அவங்க வரட்டும்னு சொன்னேன். ஆனா அவங்க வந்ததுல இருந்து ஆதி கிட்ட சொல்லி ஏதோ என்கிட்ட பெர்மிஷன் கேட்ட மாதிரி இல்ல. நான் வர போறேன்னு அவர்கிட்ட சொல்லி ஆர்டர் போட்ட மாதிரி இருக்கு. பணம் இருக்கிற இடத்துல திமிரு இருக்கிறது ஒண்ணும் புதுசு இல்லடி. என்ன ஒண்ணு, உங்க அத்தைக்கு எல்லார் மாதிரியும் மருமக கிட்ட காட்டுற மாமியார் திமிரும் சேர்ந்து வந்திருக்கு. அதான் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது பாரு, எது நடந்தாலும் சரி, ஆதி வர வரைக்கும் ஆதிக்காக தயவு செஞ்சு பொறுமையா இரு, சரியா? அதெல்லாம் கரெக்ட் தான் ஆண்டாளு. ஆனா அது வரைக்கும் இவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு ஒண்ணும் புரியல. ஏய், அதெல்லாம் பாத்துக்கலாம்டி. நான் எதுக்கு இருக்கேன்? இங்க பாரு, பொறுமையா இருக்க சொன்னது உனக்குதான். அதெல்லாம் ஆண்டாளுக்கு நோ கண்டிஷன்ஸ் அப்ளை. எப்பவும் சொல்றதுதான் இப்பவும் சொல்றேன். என்ன ஏதாவது பண்ணா கூட நான் சும்மாவே இருந்துருவேன். ஆனா என் முன்னாடி உன்ன ஏதாவது பண்ணாங்கன்னு வச்சுக்கோயேன், ஆண்டாள் ஆண்டாளாவே இருக்க மாட்டாடி. இங்க பாரு, அது உங்க அத்தையா இருந்தாலும் சரி, இல்ல செத்து போனாரே உன் மாமனாரு அவரா இருந்தாலும் சரி. இப்படி சிரிக்கிறல, இப்படி சிரிச்சுக்கிட்டே இரு. அப்பதான் பார்க்க அழகா இருக்கும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.